புதுச்சேரியில் கர்ம வீரர் காமராஜர் பிறந்த நாளை புதுச்சேரி மாணவர்கள் தினமாக கொண்டாடி முதலமைச்சர் மற்றும் கல்வித்துறை அமைச்சர் மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினர். புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் அவரது பிறந்தநாளை முன்னிட்டு திருபுவனை தொழிலதிபர் பத்மாவதி மணிகண்டன் நேரில் சென்று மாலை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்தநாளை ஒட்டி லெனின் வீதியில் உள்ள காமராஜர் சிலைக்கு நெல்லித்தோப்பு தொகுதி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. முதலியார்பேட்டை சூதனா நகர் மேல்நிலை மற்றும் கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டி சுற்றுச்சுவர் பணிகளில் விடுபட்ட பணிகளுக்காக 77 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். முக்கிய செய்தி: புதுவையின் எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் கல்வி குழுமம் 50% கட்டண சலுகை அறிவித்துள்ளது. 10வது மற்றும் 12வது தேறிய அல்லது தவறிய மாணவர்களுக்கு 1, 2 மற்றும் 3 வருட ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்களுக்கு 50% சிறப்பு கட்டண சலுகை. டிப்ளமா இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், டிப்ளமா இன் ஃபுட் ப்ரொடக்ஷன், F&B சர்வீஸ், ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி, டிப்ளமா இன் பேக்கரி அண்ட் கன்ஃபெக்ஷனரி, BSc மற்றும் Bachelor of Workal in Hotel Management and Catering Technology ஆகியவை சிறப்பான முறையில் கற்பிக்கப்படுகிறது. படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்பு. அனைவருக்கும் இங்கிலீஷ், ஹிந்தி மற்றும் பிரெஞ்சு வகுப்புகள் இலவசமாக கற்பிக்கப்படுகிறது. அனுபவமிக்க ஆசிரியர்கள், சிறந்த ஆய்வுக் கூடங்கள், ஹாஸ்டல் வசதி, வங்கி லோன் வசதியும் உள்ளது. படித்து முடித்தவுடன் துபாய், சிங்கப்பூர், மலேசியா, குவைத் போன்ற வெளிநாடுகளில் 100% வேலைக்கு உத்தரவாதம் அளிக்கிறது. புதுவையின் சிறந்த கேட்டரிங் கல்லூரிக்கான 10 முறை விருது பெற்ற ஒரே நிறுவனம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த அரிய வாய்ப்பை மாணவர்களும் பெற்றோர்களும் பயன்படுத்திக் கொள்ள எய்ம்ஸ் கல்வி குழுமம் அன்போடு அழைக்கிறது. பாராமெடிக்கல் மற்றும் நர்சிங் படிப்பிற்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. எய்ம்ஸ் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், திருவள்ளுவர் சாலை, பிள்ளைத்தோட்டம், சண்முகா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. செல் 9600421333. புதுச்சேரியில் கர்ம வீரர் காமராஜர் பிறந்த நாளை புதுச்சேரி மாணவர்கள் தினமாக கொண்டாடி முதலமைச்சர் மற்றும் கல்வித்துறை அமைச்சர் மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினர். புதுச்சேரி கர்ம வீரர் காமராஜர் பிறந்தநாள் விழா மாணவர்கள் தினமாக கல்வித்துறை சார்பில் கதிர்காமம் அரசு பள்ளியில் கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் மாநில அளவில் அதிக மதிப்பெண் பெற்ற அரசு பள்ளி மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி மற்றும் விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் பரிசுகள் வழங்கி மேலும் 23 நாடுகளின் பாரம்பரியத்தை விளக்கும் விதத்தில் நடைபெற்ற கண்காட்சியில் மாணவர்கள் வடிவமைத்த காட்சிகளை பார்வையிட்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டுக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் அவரது பிறந்தநாளை முன்னிட்டு திருபுவனை தொழிலதிபர் பத்மாவதி மணிகண்டன் நேரில் சென்று மாலை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரி முன்னாள் அமைச்சரும் காலாப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான கல்யாண சுந்தரம் பிறந்தநாள் அவரது ஆதரவாளர்களால் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரத்திற்கு முதல்வர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் மற்றும் பல்வேறு கட்சி நிர்வாகிகளும் தொழிலதிபர்களும் நேரில் சென்று சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் தொகுதி மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கினார். மேலும் திருபுவனை தொகுதியை சேர்ந்த சமூக சேவகியும் தொழிலதிபருமான பத்மாவதி மணிகண்டன் புதுவை மாநிலம் முழுவதும் கட் அவுட் மற்றும் போஸ்டர் அடித்தும் தனது பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்ததுடன் எண்ணற்ற மேற்பட்ட ஆதரவாளர்களுடன் நேரில் சென்று சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரத்திற்கு ஆள் உயர மாலை அணிவித்தும் சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதில் ஏராளமான தொகுதி நிர்வாகிகள், பாஜக நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்தநாளை ஒட்டி லெனின் வீதியில் உள்ள காமராஜர் சிலைக்கு நெல்லித்தோப்பு தொகுதி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் இளங்கோவன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நெல்லித்தோப்பு தொகுதி பாரதிய ஜனதா கட்சி தலைவர் உமாபதி முன்னிலை வகித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் விவசாய அணி மாநில செயலாளர் சௌரி ராஜன், அறிவுசார் பிரிவை சேர்ந்த பக்கிரிசாமி மற்றும் நிர்வாகிகள் கண்ணதாசன், மாதவி செல்வராசு, பன்னீர் வெங்கடேசன், கணேசன் புவியரசு, யோகேஸ்வரன், ரகுநாதன், பிரேமு பாலாஜி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும்.
மாணவர்களே, வெளிநாட்டில் நட்சத்திர ஹோட்டல்களில் பணிபுரிய விருப்பமா? ஆஸ்திரேலியா, மலேசியா, சைனா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் ஸ்டார் ஹோட்டல்களில் பணிபுரிய வேலை வாய்ப்பினை வழங்குகிறது எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ். எங்கள் கல்லூரியின் சிறப்பம்சங்கள்: நவீன முறையில் எளிதாக பயில ஸ்மார்ட் டிஜிட்டல் கிளாஸ் ரூம், லேப் வசதி, மாணவர்களின் திறன் மேம்பட இலவசமாக ஆங்கிலம், பிரெஞ்சு, ஹிந்தி போன்ற வகுப்புகள், வேலை வாய்ப்பு உத்தரவாதத்துடன் கூடிய தரமான ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்கள். மாணவர்கள் பயிலும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்பினை ஏற்படுத்தி தருகின்றோம். இதன் மூலம் ஹோட்டல்களில் வேலை புரிய உங்கள் தகுதி மற்றும் திறமைகளை மேம்படுத்திக் கொள்ளலாம். புதுவையிலே எங்கள் கல்லூரியில் தான் மிக குறைந்த கட்டணத்தில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. மாணவர்களே, கவலை வேண்டாம். எய்ம்ஸில் பயின்றால் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு உறுதி. டிப்ளமா இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் டெக்னாலஜி, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஃபுட் ப்ரொடக்ஷன், F&B சர்வீஸ், பேக்கரி அண்ட் கன்ஃபெக்ஷனரி, கார்விங் அண்ட் டிப்ளமா இன் மரைன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ், நம்பர் 514 Airport Road, opposite Navalan Nerinjarian High Secondary School, Losbeth, Pondicherry. For admission, contact 9600421333. மத்திய அரசு விளையாட்டு நலத்துறை மற்றும் இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் அங்கீகாரம் பெற்ற தேக்வாண்டோ ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவின் இணைப்பில் இயங்கி வரும் புதுச்சேரி தேக்வாண்டோ விளையாட்டு சங்கத்தின் சார்பாக மேஜிக் லெக் தேக்வாண்டோ மார்ஷியல் ஆர்ட் கிளப் பாண்டிச்சேரி மாநில அளவிலான குறுகிய மற்றும் பும்சே தேக்வாண்டோ போட்டிகள் உப்பளம் ராஜீவ்காந்தி உள்விளையாட்டு அரங்கில் சப் ஜூனியர், கேண்டட் ஜூனியர் மற்றும் சீனியர் என 100க்கும் மேற்பட்ட பிரிவுகளில் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மாநிலம், பாண்டிச்சேரி, காரைக்கால், மாஹே மற்றும் யானம் ஆகிய பகுதிகளை சார்ந்த அங்கீகரிக்கப்பட்ட கிளப் மாணவர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இப்போட்டியை பாண்டிச்சேரி ஒலிம்பிக் சங்கத்தின் CEO முத்து, கேசவலு, துணைத் தலைவர் கோபு ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு போட்டியை துவக்கி வைத்தனர். இந்திய தேக்வாண்டோ சம்மேளனத்திலிருந்து அப்சர்வேசராக வந்த இன்ஸ்டா ஸ்டாலின் முன்னிலை வகித்தார். புதுச்சேரி தேக்வாண்டோ சங்க தலைவர் ஸ்டாலின் தலைமை தாங்கினார். ஸ்டோட்பெட், பிரிட்டிஷ் மற்றும் கிறிஸ்டின் பள்ளி முதல்வர் பிரீத்தி, அபிராமி, உமா மகேஸ்வரி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர். டெக்னிக்கல் கமிட்டி சேர்மன் பகத்சிங் அனைவரையும் வரவேற்றார். சங்க பொதுச் செயலாளர் மஞ்சுநாதன் நன்றி கூறினார். நந்தகுமார் ஏற்பாடுகளை செய்திருந்தார். இதனைத் தொடர்ந்து பரிசளிப்பு விழா இன்று மாலை 6 மணியளவில் நடைபெற்றது. இதில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வெற்றி பெற்ற வீரர், வீராங்கனைகளுக்கு பதக்கம் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தார். உடன் பாண்டிச்சேரி ஒலிம்பிக் சங்கத்தின் பொதுச் செயலாளர் தனசேகர் முன்னிலை வகித்தார். மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் செயலாளர் டாக்டர் நாராயணசாமி, அருணா கிளினிக்கல் லேப் அழகரசன், கார்த்திக் ராஜா, சண்முகம் ஆகியோர் கலந்து கொண்டனர். இம்மாநில அளவிலான போட்டியில் தேக்வாண்டோ மார்ஷியல் ஆர்ட் பள்ளியில் ஓவரால் சாம்பியன் பட்டத்தை வென்றது. மேஜிக் லேக் தேக்வாண்டோ மார்ஷியல் ஆர்ட் கிளப் 2ஆம் இடத்தையும், பிரைவ் ஆர்ட் தேக்வாண்டோ கிளப் 3ஆம் இடத்தையும் வென்றனர். முதலியார்பேட்டை சூதனா நகர் மேல்நிலை மற்றும் கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டி சுற்றுச்சுவர் பணிகளில் விடுபட்ட பணிகளுக்காக 77 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி முதலியார்பேட்டை சூதனா நகர் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் குடிநீர் விநியோகத்தை மேம்படுத்த 20 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மற்றும் 10 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டி மற்றும் சுற்றுச்சுவர் பணிகளில் விடுபட்ட பணிகளுக்கு 77 லட்சம் ரூபாய் மதிப்பில் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. இதற்கான பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் கலந்து கொண்டு பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். விழாவில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீன தயாளன், கண்காணிப்பு பொறியாளர் வீரச்செல்வம், பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் உமாபதி, இளநிலை பொறியாளர் தணிகைவேல் மற்றும் பொதுமக்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் உடனிருந்தனர். இப்பணிகள் மூலம் சூதனா நகர் மற்றும் அதனை சுற்றி வசிக்கும் சுமார் 36,000 மக்கள் பயன்பெறுவர். ஓய்வு பெற்ற அங்கன்வாடி பணியாளர்களின் கோரிக்கையை நிறைவேற்றாத புதுச்சேரி அரசை கண்டித்து வருகின்ற 25ஆம் தேதி சட்டமன்ற முற்றுகை போராட்டம் நடத்தப் போவதாக அங்கன்வாடி பணியாளர்கள் நலச்சங்கத்தினர் அறிவித்துள்ளனர். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரி ஓய்வு பெற்ற அங்கன்வாடி பணியாளர் நலச்சங்க தலைவர் மண்ணாங்கட்டி கூறுகையில், ஓய்வு பெற்ற அங்கன்வாடி பணியாளர்களுக்கு சட்டப்படி கிடைக்க வேண்டிய பணிக்கொடை மற்றும் 6வது ஊதியக்குழு பரிந்துரைப்படி அங்கன்வாடி ஊழியர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய 50% ஊதிய நிலுவைத் தொகை உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றப்படாமல் உள்ளது.
குறிப்பாக ஊதிய நிலுவை கோரிக்கை சுமார் 14 ஆண்டுகள் கடந்தும் வழங்கப்படாமல் உள்ளது என்று குற்றம் சாட்டினார். மேற்கண்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாக போராட்டி வருவதாக குறிப்பிட்ட அவர், இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் நடைபெற்ற போராட்டங்களுக்கு பிறகு கூட அரசு கண்டுகொள்ளவில்லை. எனவே புதுச்சேரி அரசை கண்டித்து அங்கன்வாடி பணியாளர்களின் கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்ற வலியுறுத்தி வருகின்ற 25ஆம் தேதி சட்டமன்ற முற்றுகை போராட்டம் நடத்தப்போவதாக தெரிவித்தார். மேலும் தங்களது நியாயமான கோரிக்கைகளை புதுச்சேரி அரசு பரிசீலனை செய்து தகுந்த நிதியை ஒதுக்கி 60 வயதிற்கு மேற்பட்ட ஓய்வு பெற்ற அங்கன்வாடி பணியாளர்களை மேலும் தீவிரமான போராட்டங்களுக்கு தள்ளாமல் கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். புதுச்சேரியில் கர்ம வீரர் காமராஜர் பிறந்த நாளை புதுச்சேரி மாணவர்கள் தினமாக கொண்டாடி முதலமைச்சர் மற்றும் கல்வித்துறை அமைச்சர் மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினர். புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் அவரது பிறந்தநாளை முன்னிட்டு திருபுவனை தொழிலதிபர் பத்மாவதி மணிகண்டன் நேரில் சென்று மாலை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்தநாளை ஒட்டி லெனின் வீதியில் உள்ள காமராஜர் சிலைக்கு நெல்லித்தோப்பு தொகுதி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. முதலியார்பேட்டை சூதனா நகர் மேல்நிலை மற்றும் கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டி சுற்றுச்சுவர் பணிகளில் விடுபட்ட பணிகளுக்காக 77 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார்.